மொபைல் ஃபோன்னால் உங்களுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுதா? அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியலையா? இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் எஸ் திருமணிக்கான நான் ஒரு மனிதவள ஆலோசகர். இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பதிவுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்தில் நம்ம பெரிதும் பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா மொபைல் அடிக்ஷன் இல்லைனா செல்ஃபோன் அடிக்ஷன்னால தான். மொபைல் அடிக்ஷன் ரொம்ப காமனாக இருக்குது. அது ஸ்மார்ட் ஃபோன் இன்வென்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ 2000 பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனோட ஆதிக்கம் அந்த அளவுக்கு இல்லை. வெறும் நம்ம செல்ஃபோன் ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் போனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெக்ஸ்ட் பண்ணுவோம். இந்த ஒரு விஷயந்தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் 2000க்கு மேலே நிறையா ஸ்மார்ட் ஃபோன் இன்வென்ஷன் அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்ஷனுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தூண்டப்படுது. ஆசையை தூண்டுற மாதிரி தான் நிறைய ஆப் இருக்குது. இப்போது ஆசைன்னு சொல்லும் பொழுது அதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் கூட உங்களுக்கு இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரக் அடிக்ஷனுக்கு என்ன மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆகிருக்கு மொபைல் அடிக்ஷனுக்கு. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா மோரலஸ் ஒரே மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்குது. இப்போ அடிக்ஷன்றது என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு விஷயத்தை நார்மலாக நீங்கள் திருப்பி பண்ணால் அதனால் ஏதாவது ஒரு பயன் நன்மை இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல் ஹேபிட்னு சொல்லுவோம். இதே அந்த திருப்பி பண்ணும் பொழுது நமக்கு நம்ம உடல் ரீதியாக நம்மளுக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்கும் பொழுது அது அடிக்ஷன் சொல்கிறோம். இப்போ சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு போஸ்ட் போடும் பொழுது என்ன ஆகுது, நமக்கு ஒரு கமெண்ட் கிடைக்குது, ஒரு லைக் கிடைக்குது. உங்கள் ஹார்மோன்ஸ் தூண்டும். அது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோபமைன் அந்த டைமில் ரிலீஸ் ஆகும். அது ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ளஷரை கொடுக்கும், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது, ஒரு லைக், ஒரு ஷேரு அந்த மாதிரி பார்க்கும் பொழுது, ஒரு கமெண்ட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் சந்தோஷத்தை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் உங்களுக்கு தூண்டப்படுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருப்பி நீங்கள் உங்களையே ஃபோட்டோ எடுக்கிறீங்க, போடுறீங்க, கமெண்ட்டு, லைக் வாங்குறதுக்காக நம்ம நிறைய விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. டவர் மேலே ஏறிட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி கீழே விழுந்து செத்து போனவங்க இருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாம் பார்த்திங்கன்னா எதனாலன்னா பார்த்திங்கன்னா மொபைல் அடிக்ஷன்னால தான். மொபைல் அடிக்ஷன் ரொம்ப காமனான ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ உருவாகிட்டு இருக்கு. மொபைல் அடிக்ஷன் இல்லை நோமோஃபோபியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா த ஃபியர் ஆஃப் பீயிங் வித்தவுட் எ மொபைல். உங்கள் மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கிற ஒரு பயம் அதுதான் நோமோஃபோபியான்னு சொல்கிறாங்க. நோமோஃபோபியா இல்லைனா மொபைல் அடிக்ஷன் அதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சோமேனியா, தூக்கமின்மை, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ், உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்படுவீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு மாறுதல் தெரியும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவலையாக இருப்பீங்க. எல்லாம் கிடைச்சாலும் உங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். ரொம்ப டைம் எடுத்துப்பீங்க. உங்களோட மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பீங்க. அதே மாதிரி ஃபோன் அடிக்கவே அடிக்காது, வைப்ரேட் ஆகாது. பட் என்னென்னா நீங்கள் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருப்பீங்க. வைப்ரேட் ஆச்சோ இல்லைனா ஃபோன் அடிக்குதோ அந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் படுத்து தூங்கும் பொழுது அவங்க மொபைல் ஃபோனோட தூங்குவாங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அவங்க மொபைல் ஃபோனை திறந்து பார்ப்பாங்க. ஒரு 1300, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 1300 தடவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். ஏதாவது ஆப் இருக்கா, ஏதாவது மெசேஜ் இருக்கா, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களால ஒரு இடத்துல நிற்க முடியாது. ரொம்ப நேரம் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்காம இருக்க முடியாது அவங்களால. நிறையா மொபைல் ஃபோன் அடிக்ஷனால் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் டிஸ்டன்சிங், அதாவது மற்றவங்களோட பழகிறது ரொம்ப குறைஞ்சிப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேர் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராமில் ஒரு 2000 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க கேட்டால் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாயையான உலகத்தில் அவங்க போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு கூண்டுவில் சிக்கின கிளி மாதிரி தான் அவங்க. ஸோ இந்த மாயையான உலகத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா சில வழிமுறைகள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் மொபைல் அடிக்ஷனை நீங்கள் குறைச்சிக்க முடியும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் முக்கியமான ஒரு 7 வழிமுறைகளை தான் நாம் இப்போ சொல்ல போகிறோம். 7 டிப்ஸ் டு கம் அவுட் ஆஃப் மொபைல் அடிக்ஷன். முதல் டிப் என்ன அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. டோன்ட் லிவ் வித் யுவர் ஃபோன் ஃபார் எவ்ரி திங். எல்லாத்துக்கும் உங்கள் ஃபோனை பார்க்காதீங்க. கால்குலேஷன் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், எதாவது டைப் பண்ணணுன்னாலும் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். எல்லா விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஜாதகம் பார்க்குறோம் இல்லை ஜோசியம் பார்க்குறோன்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோன் எடுத்து பார்க்குறோம். ஸோ எல்லா விஷயத்துக்கும் முதல்ல ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கணும். ரெண்டாவது, லிமிட் யுவர் ஸ்க்ரீன் டைம்.
நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் தான் வந்து நான் மொபைலை யூஸ் பண்ணணும், சோஷியல் மீடியாவுக்கு இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி வந்து ஒரு ஷெடியூல் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ ரொம்ப நேரம் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ சப்போஸ் 3 to 5 hours நீங்கள் வந்து மொபைல்லே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொடக்டிவ் டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இத்தனை மணி நேரம் தான் நான் வந்து மொபைல் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு அந்த டைமில் மட்டும் நீங்கள் நெட்டை ஆன் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் டைமிங் வந்து ரொம்ப நேரம் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபோனை வந்து Black and White மோடில் வந்து மாற்றிடுங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் வந்து நம்ம அந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும்போது தான் அந்த விஷயத்தை வந்து நம்ம தேடி போவோம். Black and Whiteல மாற்றிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் திருப்பி பார்க்கவே மாட்டீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஈஸியான டெக்னிக். நம்ம வந்து ரொம்ப நேரம் செவரல் டைம் வந்து நம்ம சப்போஸ் வந்து இதெல்லாம் பண்ணி கூட நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களால் ஈஸியாக அதுலேருந்து வெளியே வர முடியும். 3வது பாயிண்ட்டு நோட்டிஃபிகேஷன். எல்லா ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா உங்கள் ஆசையை தூண்டுறதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வைக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் ஒரு ட்ரிகர். அது என்ன பண்ணும், உங்களை வந்து தூண்டு ஆரம்பிக்கும். ஸோ அந்த ட்ரிகரை வந்து தடுக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து டிசேபிள் பண்ணுங்க. 4வது பாயிண்ட் கோ ஆஃப்லைன். நீங்கள் எப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது வேலை இருக்குது, முக்கியமாக வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் பார்க்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நெட்டை ஆன் பண்ணுங்கள். பாக்கி இருக்க டைம் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் வந்து இருங்க. ஆஃப்லைனில் எவ்வளோ அதிகமாக நம்ம இருக்கிறோமோ அவ்வளோ வந்து நம்ம வந்து நம்மளோட வாட்ச் டைம் வந்து குறைக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் அடிக்ஷன்னால நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம அந்த வேலையை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஏரோப்ளைன் மோடில் போட்டுட்டு இந்த வேலை முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த ஏரோப்ளைன் மோடில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏரோப்ளைன் மோட்லேருந்து ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா எந்த கால் வந்தாலும் உங்களுக்கு மிஸ் கால் அலர்ட் வரும். நீங்கள் ஆஃப்லைன்லேயே இருந்தால் கூட உங்களுக்கு எந்த காலும் மிஸ் ஆகாமல் மிஸ் கால் அலர்ட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எந்த காலும் மிஸ் பண்ணாமல் உங்களால் அந்த காலை வந்து அட்டன் பண்ணலாம். 5வது பாயிண்ட் டெலீட் அன்னெசரி ஆப்ஸ். தேவையில்லாத ஆப்ஸ் உங்கள் மொபைலில் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம யூஸே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அது இருக்கும். சம்டைம்ஸ் அதை திறக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த இதில் டைம் போயிடும். ஸோ தேவையில்லாத ஜங்க் மெயில், ஜங்க் ஆப்பு அதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்காதீங்க. மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் மட்டும் மொபைலில் வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து அது வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமான ஆப், உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஸ் மட்டும் நீங்கள் உங்களோட செல்ஃபோனில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து மொபைல் யூஸ் பண்ணுற டைம் வந்து குறைச்சிக்க முடியும். 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா காம்ப்ளிகேட்டட் லாக் போடுறது. அதாவது என்னென்னா கொஞ்சம் பெரிய பாஸ்வேர்டாக வைக்கும் பொழுது, ஒரு பெரிய பாஸ்வேர்டாக வைக்கும்போது சப்போஸ் நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, டைப் பண்ணி பார்க்குறீங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ என்ன ஆகுனா நம்மளே வந்து என்ன பண்ணுவோம், அதை வந்து திறக்க மாட்டோம். ஸோ இந்த பாஸ்வேர்டு பெருசாக டைப் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தில் வந்து அதை விட்டுருவோம். ஸோ பெரிய பாஸ்வேர்டு வைக்கிறது வந்து ஒரு விதத்தில் வந்து நீங்கள் வந்து மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7வது பாயிண்ட், கடைசி பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சுவாரஸ்யமான பாயிண்ட். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போ வந்து நீங்கள் மொபைல் அடிக்ஷனாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, நீங்கள் ரொம்ப வந்து இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் சொல்லியிருக்கோம், அது உங்களுக்கு இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு நாள் பிளான் பண்ணுங்கள். 7 நாள் வீக்கில் இருக்குன்னா ஒரு நாள் வந்து மொபைல் இல்லாமல் இருங்க. ஒரு நாள் மொபைல் இல்லாமல் இருந்து பாருங்கள். யூ வில் பி ஃப்ரீ அண்ட் டூ எவ்ரி திங் வித்தவுட் மொபைல். அந்த ஒரு நாள் வந்து நீங்கள் டெடிகேட் பண்ணுங்கள் மொபைல் இல்லாமல் இருக்கணுன்ற மாதிரி. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் அடிக்ஷன்லேருந்து உங்களால் வந்து ஈஸியாக வெளியே வர முடியும். அதே நேரத்தில் எப்பயும் வந்து பெட்ரூமில் வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை வந்து வச்சுக்காதீங்க. உங்கள் பெட்டு பக்கத்தில் வந்து மொபைல் ஃபோனை வச்சு தூங்காதீங்க. அலாரம் வைக்கிறீங்கன்னா நீங்கள் நார்மலாக இருக்க கிளாக்கில் வந்து நீங்கள் அலாரம் வைங்க. உங்களோட மொபைலில் வந்து அலாரம் வச்சு நீங்கள் வந்து படுக்காதீங்க. மொபைல் ஃபோனை வந்து பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க. ராத்திரி படுக்கும் பொழுது மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு படுக்கிறத வந்து பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் தூக்கத்தை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். இந்த 7 ஸ்டெப் வந்து ப்ரூவன் சயின்டிஃபிக் மெத்தட் டு ரெடியூஸ் மொபைல் அடிக்ஷன். இந்த சயின்டிஃபிக் முறையில் வந்து நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் அடிக்ஷனை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னா இந்த 7 ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோன் அடிக்ஷனாக இருந்தீங்க, இந்த 7 பாயிண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், மனிதவள ஆலோசகர்.